ஹாய் மக்களே, இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள். அண்ணாவின் சிங்கப்பெண் திட்டம் ரொம்ப சந்தோஷமே, வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணன் இந்த அதிரடிப்படையை ஆரம்பிச்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன கரெக்ஷன், போன மாதம் துவங்க இருந்த இந்த திட்டம் அண்ணாவோட ஃபங்க்ஷன் காரணமாக இந்த மாதத்துக்கு தள்ளி வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த லேடிஸ் செலெக்ஷனில் கொஞ்சம் சிக்கல் கூட இருந்திருக்கலாம். அதனால் இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷண்ணே, வாழ்த்துக்கள். அதில் தான் ஒரு பாயிண்ட் இடிக்குது. என்ன அப்படின்னா, இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இது எந்த அடிப்படையில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஸோ இப்போ சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சில கேட்டகரி இருக்குது, சரிங்களா? ஏஜ்லேருந்து அவங்களோட உடல் தகுதி என்ன, எந்த அளவுக்கு அவங்க பிரேவாக இருக்காங்க, இப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா 40+, 50+, 60+லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எந்த அளவுக்கு வேகமாக ஓடி போய் திருடர்களை பிடிச்சி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதுதானே எனக்கு பெரிய கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள் ஆரம்பித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த செலெக்ஷன் கமிட்டியில் தான் என்ன சிக்கல்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆரம்பித்து 2 நாள் ஆகுது. அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், சரிங்களா? இந்த கேள்வி கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கின்ற மக்கள், டிவிக்கு தொண்டர்கள், அண்ணாவின் அணில்கள், விழுதுகள், கொஞ்சம் இதுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? என்னோட கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.